பல நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள், தேவன் நடத்துகிற சூழ்நிலைகள் நம்மை தண்டிப்பது போலவே தான் இருக்கும். பல நேரங்களிலே ஆண்டவர் என்ன பனிஷ் பண்றாரோ அப்படின்னு தோணும் நமக்கு. நல்ல கவனிங்க, தேவன் இரண்டு விதமான தண்டனை இருக்கு. ஒன்று அழிப்பதற்கான தண்டனை, இன்னொன்று சிட்சித்து திருத்துவதற்கான தண்டனை. வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ இங்கே உபத்திரவத்தை தேவன் தாவீதின் வாழ்க்கையில் அனுமதிக்க காரணம் என்ன? வழி தப்பி நடந்தவனை வழியில நடக்க பண்ணணும், வழி தப்பி நடந்தவனை சரியா நடக்க பண்ணணும். அப்ப அதுக்கு பின்னாடி அவருடைய நோக்கம் என்ன? இவனை சரியா நடக்க பண்ணணும். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் உபத்திரவம் குறையாது. தீயில போடப்பட்ட பொன்னை தூக்கி போட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த பொன்னை தனக்கு ஏற்றார் போல வனையணும், உருவாக்கணும். அது உருவாக மட்டும் அது தீயில தான் கிடக்கும். அப்ப தீயில தூக்கி பொண்ணுகிட்ட கேட்டுட்டுல, பொண்ணே நான் உன்னை கொஞ்ச நேரம் தீயில தூக்கி போடட்டுமா அப்படி கேட்டுட்டுல. ஆல்ரெடி அது குறித்த ஒரு நோக்கம் மனதில் எழுதப்பட்டு விட்டது. இனி அது செய்யணும், அது நிறைவேற்றப்படும். களிமண் குயவனால் மிதிக்கப்படுகிறது, பின்பு கரத்தில் எடுத்து பிசையப்படுகிறது, பின்பு கரத்தால் வனையப்படுகிறது. இதை அனைத்தும் களிமண்ணிடத்துல கேட்டு செய்கிறதில்லை. அதை குறித்த ஒரு திட்டத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு அவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்.